ஹலோ. சென்னையில் டெஸ்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து டெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட சேல்ஸ் பர்சன்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாப் வாங்கி தரோம், இல்லை உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பக்கா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து சேர்க்குறாங்க. பட் ஆனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து அந்தளவுக்கு கோச்சிங் கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்ட் லீஃபில் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட லைஃப் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியாச்சும் ஒரு டெஸ்டிங் ஜாப் தனக்கு கிடைக்கணும், அப்போ தான் வந்து தன்னோட லைஃபை லீட் பண்ணுறதுக்கு முடியுங்கிற சூழ்நிலையில் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தப்போ டெஸ்ட் லீஃபில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், நான் உங்களுக்கு சொல்லித்தரோம், உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக ஜாப் கிடைச்சிரும், நாங்களே கூட அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு 2-3 நாளாக பேசியிருக்காங்க. இம்மீடியட்டாக வந்து 40,000 கட்டுங்க, பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படி இல்லைன்றதுனால நான் வந்து எதுவும் சொல்ல முடியல. அவசரப்பட்டு கட்டிட்டீங்க, சரி பரவாயில்ல பாருங்க, நல்லா விசாரிச்சு தானே கட்டினீங்கன்னா ஆமான்னு சொன்னாங்க. பட் அவங்க ஜாயின் பண்ணி போனாங்க, பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைபிளான ஒரு இதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டெஸ்டிங்னா என்னன்னு தெரியாது. அவங்கள வந்து டைரெக்டாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கோடிங்கும் தெரியாது. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத வேண்டியது இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கோடிங்கும் தெரியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக கோடிங்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டைரெக்டாக அவங்க கிளாஸ், அதுவும் ஆன்லைன் கிளாஸு, ப்ராக்டிக்கல் கூட கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸில் எடுத்திருக்காங்க. எடுத்து சில கோடெல்லாம் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல. இவங்கள மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகியிருக்காங்க அந்த டெஸ்ட் லீஃபில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. ஆன்லைனில் நிறைய சில மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ப்ராப்பராக வந்து அவங்களோட மென்டரும் வந்து இது கிளாரிஃபை பண்ணலை. ஒரு நாள் என்னோட செஷனில் காலையில் வந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, என்னோட டிஸ்கஸ் பண்ணி கோடெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் ஒன்றுமே தெரியல. இன்னும் டைரெக்டாக கோடிங்லாம் கொடுத்துருக்காங்க. டீச் பண்ணாங்களா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி சொன்னாங்களா, அதோட கண்டிஷனல் ஃப்ளோலாம் எல்லாமே சொன்னாங்களான்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லலைன்னா. அங்கங்கே இப்படி பண்ணீங்கன்னா இந்த அவங்க கூகுள் லாகினும் எதையோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்டிங் கொடுத்துருக்காங்க போல. இந்த மாதிரி போட்டிருக்கு, இது வந்து அதை கால் பண்ணும், இதை கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்காக டெஸ்டிங்னா என்ன, டெஸ்ட் கேசஸ்னா என்ன, ஒரு 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 அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் ஃபார்முக்கு எப்படி டெஸ்ட் கேசஸ் எழுதணும் அப்படிலாம் தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தருக்கு வந்து டெஸ்டிங்னா என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு அப்படிலாம் ஆரம்பிக்கணும்ல. அப்படிலாம் ஆரம்பிக்காமல் இவங்க வந்து டைரெக்டாக வந்து கோடிங்கை கொடுத்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸும் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. அவ்வளோதான். இப்போ பாவம் அந்த பொண்ணு அந்த கிளாஸ் முடிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது. பட் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜாப் எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லை. இப்போ டெஸ்டிங் பற்றி முடிச்சிருக்கீங்க, என்ன தெரியும்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறது கூட முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி கேஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் லீஃப் மாதிரி இன்னும் நிறைய சென்டர்ஸும் இருக்குது சென்னையில், அரௌண்ட் தமிழ்நாடுல நிறைய சொல்லுவாங்க. அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன்லாம் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அவசரப்பட்டு காசை இனிஷியல் அமௌண்ட்லாம் கட்டிட்டு உடனே ஜாயின் பண்ணிடாதீங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களோட நிலை என்ன, அவங்க என்ன சொல்லி தருவாங்க, என்ன ஏதுன்னு கிளியராக தெரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, அழகாக பார்த்து கற்றுக்கலாம். இன்டர்நெட்டில் சோர்ஸஸ் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது, கற்றுக்கலாம். ஆர்வமும் டைமும் மட்டும்தான் வேணும், சோர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஃப்ரீயாக. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யாருன்னா சஃபர் ஆகியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றவங்களுக்கும் தெரியும். அதர் சென்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ மற்றவங்க அதை பார்த்து உஷாராகிக்குவாங்க, அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் போய் மாட்டிக்காமல் இருக்காது. தேங்க்யூ.